Hello friends, Rigveda Tamil channel ku ungalai varaverkiren. Today we are going to do a very special build. This is probably going to be India's first RTX 5080 when it launches. ஸோ கஸ்டமரை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த பில்டு ஏன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 year பேக் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருந்தாங்க. i5 9th generation 9600K ப்ளஸ் RTX 2018 அந்த டயத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5080 வரும்போது அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ மீன் வைல் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி கிராஃபிக் கார்டு, அவங்களோட எக்ஸிஸ்டிங் கிராஃபிக் கார்டை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராஃபிக் கார்டு 5080 எங்கிட்ட வரதை அதை நாங்கள் போட போகிறோம். ஸோ முதல்ல இந்த பில்ல என்னென்ன காம்பனன்ட் நாங்கள் சூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து உலகத்திலேயே இன்னைக்கு வந்து நம்பர் 1 கேமிங் CPU. அது வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 7 9800X3D. மதர் போர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆஸ்ட்ராக்கோட Phantom Gaming X870E. இதில் வந்து எல்லா ஃபியூச்சரும் வந்துடுது. அதாவது Wi-Fi 7 இருக்கு, USB 4 அப்படின்றது இருக்கு, அதாவது 40 Gbps USB 4 இருக்கு. ப்ளஸ் இது வந்து இதில் இருக்கிற VRM சொல்ற அந்த பவர் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எந்த ப்ராசர் வந்து இதில் போட்டாலும் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரேம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா G-Skillோட Trident G DDR5 ரேம் 6000 mAh, அப்புறம் CL30, அதாவது ரொம்ப டைட் டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து இருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற SSD நம்மளோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்ட்லேயே வந்து நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடு இது 7400 MBPS. ஸோ ப்ரைஸிங் வைஸ் அதாவது விலை வந்து ரொம்ப நாமினல் ப்ரைஸ், இது நல்ல வேல்யூ ஃபார் மணிங்கிறதுனால இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணது வந்து MSIயோட A1250GL. இதுல வந்து ATX 3.1 இல்லைன்னா PCIe 5.1 இருக்கு. அதனாலதான் இந்த கேஸ் இந்த பவர் சப்ளை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் CPU கூலர் இப்போதைக்கு. இது வந்து லியான்லியோட ஹைட்ரோ ஷிஃப்ட் LCD வெர்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ண கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியான்லியோட O11 டைனமிக் URGBங்கிற கேஸ். அது வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதாவது கேஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய யூஸ் பண்ண போகிறது கம்ப்ளீட் லியான்லியோட ஈகோ சிஸ்டம் தான். ஸோ அதாவது வந்து இன்ஃபினிட்டி ஃபேன்ஸ்னு சொல்கிறேன், இந்த இன்ஃபினிட்டி ஃபேன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 9 ஃபேன் வரப்போகுது இந்த கேஸில். ஸோ கம்ப்ளீட் RGB ஷோ இருக்க போகுது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போ நம்ம பில்டுக்குள்ளே போகலாம். உங்கள் பில்டு ப்ராசஸ் நாங்கள் வந்து ஒன்றா உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பில்டு முடிஞ்ச பிறகு அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் காட்டுவோம் அண்ட் பில்டு எப்படி வந்திருக்குங்கிறத காட்டுவோம். கீப் வாட்சிங். Thank you so much. Yeah.